டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி. இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு தொடங்குங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில மன மகிழ்ச்சியோட நிறைவோட நீங்க எந்த செயல் செய்தாலும் வெற்றி அடையும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமை. ஒவ்வொரு நாளும் நாம பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய வெற்றி நம்மளை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பயிற்சி எடுக்கிற அத்தனை நபர்களும் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை விரைவில் அடைவார்கள் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா வெற்றியை தேடி 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 ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல வெற்றி நம்மளை தேடி வந்துட்டு இருக்கு. அதை சரியா பயிற்சி எடுத்து பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தின அத்தனை பேர் வெற்றியாளரா வரப்போறது நிச்சயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப இன்னைக்கு நீங்க எல்லாருமே வெற்றியாளர் தான். ஏன்னா அந்த பயிற்சிக்கு கரெக்டா அட்டன் ஆகுறீங்க இல்லையா? சோ அதனால அந்த பயிற்சி, முயற்சி உங்களுடைய வெற்றி. இன்னைக்கு சாதாரணமா ஒரு சைக்கிள்ல போய் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் கூட இன்னைக்கு கோடீஸ்வரா உருவாக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்துல் ரசூல் மட்டும் இல்ல, நிறைய திறமைசாலிகள், அச்சீவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சார் நம்மளால முடியாது அப்படின்னு மட்டும் எனக்கு நினைச்சிடாதீங்க. உங்களால முடியல அப்படின்னா அந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம கிட்டே இருக்கு. அதை சிமுலேட் பண்றதுக்கு ஒரு நபர் இல்லை, அவ்வளவுதான். உங்களுடைய திறமைகளை தூண்டி விடுவதற்கு ஒரு நபர் உங்க கூட இல்லை. அதனாலதான் நம்ம காலங்கள் தள்ளி போயிட்டு இருக்க தவிர, நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த நிமிஷமே, இந்த செகண்டே 100 பேத்துக்கு நீங்க பிரச்சனை கொடுக்க முடியும். எப்படி ஒரு செகண்ட்ல எப்படி 100 பேத்துக்கு நம்ம கொடுக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரே செகண்ட் தான், ஒரே ஒரு மெசேஜ், ஒரு குரூப் அசம்பிள் பண்ணுங்க, ஒரே மெசேஜ், ஒரே செகண்ட், ஒரே கிளிக் பண்ணி பாருங்க. பிவிசி மெட்டா சக்சஸா நீங்க பண்ண முடியும். 50 பேர் இல்ல, 500 பேத்துக்கு கூட நீங்க பண்ண முடியும். அப்ப முடியுங்கிறத முதல்ல நம்ம மனசுக்குள்ள நினைக்கணும். அதுக்கு உண்டான பயிற்சி எடுக்கணும், முயற்சி பண்ணணும், வெற்றி கிடைக்கும் இல்லையா? சோ நம்ம அனைவருமே பிறப்பால் வெற்றியாளர் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்ப இந்த உலகத்துல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம சாதிக்காம வெளியே போகவே முடியாது. ஆனா சாதிக்காம போறோம், ஜெயிக்காம போறோம் அப்படின்னா என்ன காரணம் தெரியுங்களா? நம்மளுடைய திறமைகளை சிமுலேட் பண்ணாம விட்டுறது, பயிற்சி எடுக்கிறது, முயற்சி எடுக்கிறது. இந்த 3 விஷயத்தை சரியா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு சரியான விஷயங்களை அத்தனையிலையும் வெற்றி அடையுது. வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கால்வின் சிஸ்டம் இன்னைக்கு பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். பிவிசி மெட்டா இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உலகம் முழுவதும் நம்மளுடைய கரன்சியை பயன்படுத்துற அளவுக்கு நம்மளுடைய சிஸ்டம் இன்னைக்கு வளர்ந்து பெரிய ஒரு ஆலமரமா நிக்குது அப்படின்னா அதுல எவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சி தெரியுங்களா? கால்வின் சிஸ்டத்துக்குள்ள இருக்கும் போது இல்லாத ஒரு மன மகிழ்ச்சி கூட அப்ப இருந்த மன மகிழ்ச்சியை விட அதிகமான மன மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கு. காரணம், கால்வின்ல இருந்தது எல்லாமே ஒரு டிஜிட்டல் பாயிண்ட். ஆனா இப்ப இருக்கிறது எல்லாமே ஒரு விர்ச்சுவல் அசெட். விர்ச்சுவல் அசெட், விர்ச்சுவல் அசெட்னா என்னங்க? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு சொத்தே நம்ம கையில கிடைக்குது, மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்துக்கு, அதாவது இதுவரைக்கும் வருமானத்துக்காக ஓடிட்டு இருந்தோம், பணத்துக்காக ஓடிட்டு இருந்தோம், ஒரு பெரிய சொத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ அதுவும் நம்மளுடைய பிவிசி மெட்டா கிரிப்டோ துறையில ஒரு பெரிய ஒரு புரட்சியை பண்ணிட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட். இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட் மூலியமாக நிறைய நபர்களை வாழ வைத்து வாழ்வோன்ற ஒரு அற்புதமான கான்செப்டோட டிராவல் ஆயிட்டு இருக்கு. நீங்க மட்டும் வாழ்ந்தா பத்தாது, உங்களால எத்தனை பேர்த்தை வாழ வைக்க முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 2 நபர்களையாவது வாழ வைக்க முடியுமான்னு சிஸ்டம் கேக்குது. வாழ வைத்து பாருங்கள், நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சிஸ்டம் சொல்லி கொடுக்கும். அப்ப
வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? சோ அந்த இடத்துல தான் நாம இருக்கிறோம். சோ கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம். அதனால கொடுக்க தவறக்கூடாது. பயிற்சி எடுக்க வந்துட்டோம். பயிற்சியை கவனமா கவனிக்கணும். சோ தொடர்ந்து யாரெல்லாம் பயிற்சியை நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களை நோக்கி வரும். நீங்க வெற்றியை நோக்கி போக வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? பயிற்சி, முயற்சி, இந்த 2 விஷயத்த சரியா ஃபாலோ பண்ணுங்க. வெற்றி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கனவு, உங்களுடைய கோல் செட்டிங், உங்களுடைய லட்சியம், இந்த 3லையும் வெற்றி பெறுவது சர்வ நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பிவிசி மெட்டா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? நம்ம கிட்ட இன்னைக்கு புதுசா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சிஸ்டம் வந்திருக்கு அப்படின்னா அது எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதை எப்படி எளிமையா நம்ம பயன்படுத்தணும், அதை எப்படி மக்கள்கிட்ட எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஒரு காமன் மீட்டிங் அல்ல, இது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். ஓகேங்களா? சோ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எளிமையாக இதை நான் ப்ரொமோட் பண்றேன். ரைட். இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நாட் சேல்ஸ்மேன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை நீங்க பெறணும். அப்ப சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை எப்படி பெறது? சார் நீங்க ஒரு வீடு வச்சிருக்கிறீங்க, நானும் ஒரு வீடு வச்சிருக்கேன்னு சொன்னா ஒரு கெத்து இல்லையா? சோ அதே போல இந்த பிவிசி மெட்டாவில நீங்க என்னோட பார்ட்னரா இணைஞ்சிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு கெத்து. சோ அப்ப இந்த சீடு பார்ட்னர் அப்படிங்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் டோக்கன் விதைகளை, அந்த அசட்டை, அந்த விர்ச்சுவல் அசட்டை சொந்தமாக்கி கொள்வது. நான் பிவிசி மெட்டா வேலட்டுக்குள்ள வந்து பிவிசி மெட்டாவுடைய விதைகளை, அதாவது டோக்கன்களை நான் மினிமம் ஒரு 2500 ரூபாய்க்கு நான் அதை வாங்குறேன். மினிமம் ஒரு 2500 ரூபாய்க்கு அந்த அசட்டை வாங்கி என்னுடைய வேலட்ல நான் சேவ் பண்ணி வச்சாவே நான் சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை எனக்கு சிஸ்டம் கொடுத்துருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் ஃபார்மிங் பண்ணுவதற்குண்டான பர்மிஷனும் முழுசா கொடுத்துட்றாங்க, ஒரு ஐடி நம்பர். அப்ப சீடு பார்ட்னர் ஆகாம யாராலையும் டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப சீடு பார்ட்னர் மினிமம் 2500 ரூபாய் இருந்தாலே சீடு பார்ட்னரை உருவாக்க முடியுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப சீடு பார்ட்னர்களை நிறைய உருவாக்காம இருக்கிறது யாருடைய தவறு? நம்மளுடைய தவறு. அப்ப சீடு பார்ட்னரை அதிகமாக உருவாக்குவதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்? ஃபியூச்சர்ல நீங்க எவ்வளவு சீடு பார்ட்னர் உருவாக்கினாலும் 20 லெவலுக்கு அந்த சீடு பார்ட்னர் இருந்து உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டு அப்படிங்கிற வெகுமதி உங்களுக்கு கிடைக்க போகுது. கம்மிங் சூன். அப்ப சீடு பார்ட்னர் நீங்க யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்களோ அவங்கள அத்தனை பேர்த்தையும் வாழ வைத்து வாழ்கிறோன்ற மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ஏதோ ஒரு சோப்பு சீப்பு கம்பெனியில கொண்டு போய் நம்ம யாரையும் நம்ம கோத்து விடல. ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்குள்ளதான் அவங்கள வரவழைச்சிருக்கிறீங்க. சோ அதுக்காக நீங்க என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா வாழ வைத்து வாழ்வு. அவங்க இந்த சீடு பார்ட்னருக்குள்ள வந்துட்டாங்கன்னா டோக்கன் ஃபார்மிங் பர்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப டோக்கன் ஃபார்மிங் பர்மிஷன் மூலியமாக ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். அப்ப நீங்க ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்ணை கட்டிட்டுலாம் அவங்களை கூட்டிட்டு வரலாம். தெளிவா கூட்டிட்டு வரீங்க, தெளிவா ஒரு டெவலப் ஆகிறாரு. நாளைக்கு ஒரு 5 வருடமோ 10 வருடத்திலேயோ மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரா, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக வர முடியும். அது பிவிசி மெட்டால மட்டும்தான் சாத்தியம். நிறைய நபர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிவிசி மெட்டா ஏன் ஒரு அப்டேட் நடந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு. இந்த அப்டேட் ஒவ்வொன்றும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் தான். ஒவ்வொரு நபர்களையும் சிஸ்டம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. யாரு என்ன பண்றாங்க, என்ன தப்பு பண்றாங்க, என்ன அந்த தவறை எப்படி நம்ம சரிப்படுத்த முடியும். சிஸ்டமே அதை சரிப்படுத்திட்டு இருக்க அந்த தப்ப. இன்னைக்கு ஆலிபேட் வந்திருக்கு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னும் எளிமைப்படுத்தி ஒரு பிளான கொடுக்கலாம்.
சோ இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க? இது வரைக்கும் அந்த பிவிசி மெட்டா லான்ச் ஆனதுல இருந்து கிரிட்டீரியா பத்தி நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்ப கிரிட்டீரியாவில் என்ன நடந்துச்சு? ஒரு 5, அதாவது 1:5. கிரிட்டீரியா 2 வரணும்னா 1:5 வரணும். 1:5. அப்ப 1:5 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 500 கீழே 5 500. அப்ப நமக்கு எவ்வளவு டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு? 0.50%. 0.50%. உங்களுடைய ஐடியில 500, உங்களுக்கு கீழே 5 ஐடியில 500. அப்ப 0.50%. அப்ப இந்த ஏலிபேட் மூலியமா நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதுவே அருமையான ப்ராஜெக்ட் தான் கிரிட்டீரியா. பட் அதை விட நமக்கு அதிகப்படியான எளிமைப்படுத்தி கொடுக்கிற சிஸ்டம் இந்த ஏலிபேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீடு பார்ட்னர்களை உருவாக்குவதை திரும்ப திரும்ப நம்ம படிச்சுக்குவோம். அப்பதான் நீங்க ஒரு புதிய சீடு பார்ட்னர்களை உருவாக்க முடியும். நண்பர்களே, மீண்டும் சொல்றேன், எவ்வளவு சீடு பார்ட்னர்களை நீங்க உருவாக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். ஏன்ல சார், நான் 2வது லெவலு, 3வது லெவலு, 20வது லெவலு அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 20 லெவல் அப்படிங்கறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல்ல மினிமம் 20 பார்ட்னர்களாவது அங்க ஆக்டிவா இருக்கிற மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. அதுக்கு மேல அன்லிமிட்டடா நீங்க எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தலாம். மினிமம் 20 நபர்களை நீங்க ஆக்டிவ் ஃபார்மிங்ல கொண்டுட்டு வந்து அந்த 15% சேவிங்ஸ், 60% ரீஃபார்மிங், 25% வித்ரால கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் நீங்களும் சம்பாதிக்கலாம். உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சம்பாதிக்கலாம். இந்த ப்ராஜெக்டை சரியா படிச்சு, சரியா பயிற்சி எடுத்து, சரியா பிளான் பண்ணி எல்லாரும் வேலை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப சீடு பார்ட்னர்கள் உருவாக்குவதற்கு 2500 ரூபாய் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த 2500 ரூபாய்க்கு சிஸ்டம் நமக்கு என்ன செய்ய போறாங்க? அப்போ ஒரு நியூ யூசரா வராங்க அப்படின்னா ஒரு $10, அந்த 2500 ஒரு $10 பிவிசி மெட்டாவா மாத்தி நம்மளுடைய பிவிசி மெட்டா வேலட்ல ஸ்டேக்கிங் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டேக்கிங் உங்களுக்கு ரிவார்டாக கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி உங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடும். $10. அடுத்து $11 உண்டான பிவிசி மெட்டாவை உங்களுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வச்சிருவாங்க. $5 உண்டான பிஎன்பியை உங்க வேலட்ல ஹோல்டு பண்ணிடுவாங்க. சோ மொத்தம் $26, 2500 ரூபாய் சம்திங் அந்த இடத்துல உங்களுக்கு செலவாகுது. அப்ப இந்த 2500 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிற சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? குறைந்தது 200 to 300 காயின் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 200 to 300 காயின், 200 காயின்னே வைங்க. ஒரு காயின் $1 அப்படின்னா அதனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 20,000 ரூபாய். அதே $10 வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவுங்க? 2 லட்சம் ரூபாய். அதே ஒரு பிவிசி $100 ரீச் பண்ணிருச்சா 20 லட்சம் ரூபாய் அந்த சொத்து மதிப்பு. அதே ஒரு பிவிசி மெட்டா $1000 ரீச் பண்ணிருச்சா 2 கோடி ரூபாய் அந்த சொத்தினுடைய மதிப்பு. ஒரு சீடு பார்ட்னராக நீங்க ஒருத்தரை வாழ வைத்து வர வைத்தாலும் அவர் கோடீஸ்வரர் ஆகிறது சர்வ நிச்சயம். அப்ப ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம கொடுக்க தயக்கம்? சார், நான் பேசுனேன், யாரும் வரல, நான் பேசுறேன், யாரும் கேட்கல, இதெல்லாம் சொல்லாதீங்க. 100 பேரை தாண்டி 150வது ஆளா கூட ஒரு நபர் வருவார். ஆனா நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துட்டோம்னா போதும், இந்த சீடு பார்ட்னரை ஈஸியா கொண்டு வர முடியும். நமக்கு எவ்வளவு சார் மினிமம் தேவை? 20 பார்ட்னர். 20 பார்ட்னர்களை கொண்டு வந்து நீங்களும் சம்பாரிச்சு அந்த 20 பார்ட்னர்களும் சம்பாதிக்க வச்சு பாருங்க. 21வது பார்ட்னர், சார் நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லுவார். வாலண்டரியா உங்களுக்கு கீழே நிறைய டீம் மெம்பர்ஸ் வருவாங்க. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க சீனுக்கு வந்து பாருங்க, நீங்க பேசி பழகுங்க, நீங்க ஒரு ட்ரைனரா மாறுங்க, உங்க டீமுக்கு நீங்க சொல்லி கொடுக்க தகுதியானவரா மாறுங்க. எப்போதுமே இன்னொருத்தர் சொல்லி தரணுங்கிறது நினைக்க வேண்டாம், நீங்களும் கத்துக்குங்க. சரியா தப்போ பிரசன்டேஷன் நீங்க பண்ணி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் ஆகுங்க.
உங்களுக்கு நிறைய லீடு கிடைக்கும், நிறைய பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. கண்டிப்பாக நிறைய சீடு பார்ட்னர்களை உங்களால உருவாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீடு பார்ட்னர்களை நாம் உருவாக்கியாச்சு. நமக்கு டோக்கன் ஃபார்மிங் பண்ணுவதற்குண்டான பர்மிஷனும் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. சோ வாழ்நாள் முழுவதும் நம்ம டோக்கன் ஃபார்மிங் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது என்ன தெரியுங்களா? செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட், ரெஃபரல் ரிவார்ட். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட், ரெஃபரல் ரிவார்ட், இது ரெண்டு தான் கிடைச்சது. மூணாவது என்ன கிடைச்சது? கிரிட்டீரியா. கிரிட்டீரியா முடிச்சா ஸ்பீட் ரிவார்ட். செல்ஃப் ஃபார்மிங்ல ஸ்பீட் ரிவார்ட். ஆனா ஏர்லி பேர்ட் ரிவார்ட் கிடைக்கல. அப்ப ஆனா இப்ப சிஸ்டம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? மூணாவது ஒரு இன்கம், ஏர்லி பேர்ட் ரிவார்டு இன்கமும் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1:2 ரேஷியோ பிளான். இவங்க ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. 1:2 ரேஷியோ பிளான். வெரி 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 சிம்பிள். இது எல்லாத்துக்கும் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா பழக்கப்பட்ட முறையில இதை பண்ணக்கூடாது. என்ன சொல்றேன் அப்படின்னா, லெஃப்ட் ரைட்டு, பைனரி, அந்த ஒன் சைடு, பேர் மேட்சிங், அந்த மாதிரிலாம் இது கிடையாது. ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்து வாழ வைக்கணும்னு நினைச்சீங்களோ அவங்க இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் 1:2 நீங்க ஃபில் பண்ண முடியும். ரெண்டாவது லெவல்ல போய் நான் 1:2 ஃபில் பண்ணலாமா? முடியாது. மூணாவது லெவல்ல முடியுமா? முடியாது. அப்ப அங்க என்ன சார் கிடைக்குன்னா, டீம் ரெஃபரல் ரிவார்டு 20 லெவலுக்கு உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டு வந்தே தீரும். அதுல எந்த தடையும் கிடையாது. ஓகேங்களா? சரி, அப்ப இந்த ஏர்லி பேர்ட் எப்படி சார் நமக்கு பயனுள்ளதா அமையுது அப்படின்னா, 1:2 அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? நீங்க ஒரு $100 இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணிருக்கலாம். சோ அதுக்குண்டான ரிவார்டு உங்களுக்கு முழுமையா கிடைச்சிட்டு தான் இருக்கு, கிடைக்கும். சோ இது இனிமேல் பண்ணக்கூடியது எல்லாமே ஏர்லி பேர்ட்ல தான் கால்குலேட் ஆகும், கிரிட்டீரியாவில் கால்குலேட் ஆகாது. சோ அப்ப நாமளும் மாற்றத்துக்கு தயாராயிரும். அப்ப நான் கிரிட்டீரியால தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில மாற்றங்கள் வரும்போது நம்மளுடைய வளர்ச்சிக்காகத்தான் அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளுடைய பாதுகாப்புக்காக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொன்னா பண்ணிக்கணும். எல்லாமே நமக்காக தான். ஓகே, ரைட். அப்ப இந்த 1:2ல நாம $100 100 மடங்குல தான் இதை பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அந்த தப்பை பண்றாங்க. ஒட்டுக்கா $1000 போடுறாங்க, ஒட்டுக்கா 500 போடுறாங்க, ஒட்டுக்கா 2000 போடுறாங்க. அப்ப கீழே 1:2 பேர் மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த ரிவார்டை நீங்க அதிகப்படுத்த முடியாது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். 100 மடங்கில் நீங்க 2000 போடுங்க, 5000 போடுங்க, 10,000 போடுங்க, $50,000 கூட நீங்க போடலாம். ஆனா 100 மடங்கில் போட்டுட்டு வாங்க. 100 போட்டீங்களா, அதே செகண்ட் அடுத்து 100, அதே செகண்ட் அடுத்து 100, அடுத்து 100, அடுத்து 100 போட்டுட்டே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம போடுறோம். அடுத்து டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 2 பார்ட்னர் 100 ஃபார்மிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1:2 ரேஷியோ பிளான் உங்களுக்கு கம்ப்ளீட்டட். நீங்க 100 பண்ணி உங்களுடைய டைரக்ட்ல 2 பார்ட்னர் 100 பண்ணி இருந்தால் 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட். அப்ப இந்த பிளானை ஒரே நாள்ல நீங்க பண்ணியிருந்தால் ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட்னு வரும். மொத்தம் 7 நாள் கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த 7 நாள் நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பிச்சதுல இருந்து 7 நாள் இன்ன வரைக்கும். நேத்து ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு அந்த ஆஃபரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறார். அப்படி கிடையாது. நீங்க என்னைக்கு ஏர்லி பேர்டுக்குள்ள $100 உள்ள இன்புட் பண்றீங்களோ அன்னையில இருந்து 7 டேஸ். அந்த 7 டேஸ்னுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? 7 நாளைக்குள்ளேயாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு 2 பேரை 100 பண்ண வைங்க அப்படிங்கறத சிஸ்டம் சொல்லுது. அப்ப 7 நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸ்லோவா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள்ல நீங்க 1:2 பண்ணிட்டா உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.70% கிடைக்குது. உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ஆஸ் யூசுவலா 0.20. உங்களுடைய ரெஃபரல் 1:2 அப்படின்னா 2 பேர்த்திட்ட இருந்து வரக்கூடிய ரெஃபரல் மட்டும் 0.10. நீங்க நிறைய பேர் கொடுத்துருக்கலாம். சோ அது தனியா உங்களுக்கு ஆட் ஆயிடும். இப்ப மொத்தமாக பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1% ரிவார்டு. அப்ப நீங்க $100 உள்ள கொடுக்குறீங்க, உங்களுக்கு டெய்லி $1 வருது. 200 நாள்ல உங்களுக்கு 200% கம்ப்ளீட். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் நமக்கு யூஸ்ஃபுல்லா வந்திருக்கா இல்ல ரொம்ப டஃபா வந்திருக்கா அப்படின்ட்டு. இதுவே கிரிட்டீரியால நான் 1% சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் $2,800 என்னுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல இருக்கணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 15 பார்ட்னர்கள் $2,500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கோம். சோ அது எனக்கு ஈஸி தான்.
பட் அதை விட இது ரொம்ப ஈஸி. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு ஈஸி தான். 1:2 பிளானை ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒரு நாளைக்கு 1% ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார், நான் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு டைரக்டா இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் 2வது நாள் தான் பண்றாங்க, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய 2வது நாள் 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் 100, உங்க டைரக்ட்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் 2வது நாள் பண்றாங்க அப்படிங்கும் போது உங்களுடைய ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.60 மாறும். 10% கம்மியாகும். 0.10. இப்ப யோசனை பண்ணி பாருங்க, 7 நாள் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான். அப்ப 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆச்சுன்னா நமக்கு டெய்லி ரிவார்ட் 0.90%. ஓகேங்களா? சூப்பர். அப்ப நான் நிறைய பேர்த்த ஒரே நாள்ல கொடுத்துட்டேன் சார், நிறைய பேர்த்த நான் கொடுத்துட்டேன், அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப வந்து நான் ஒரு 10 பேர் மேட்ச் பண்ணிட்டேன். எப்ப? ஃபர்ஸ்ட் டேவ்லயே நான் 10 பேர் மேட்ச் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு $10 கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. $10 கிடைக்காது. ஏன்னா 0.70% பிளஸ் 0.20%. அப்ப எவ்வளவு ஆச்சு? 0.90. இந்த 10% என்ன? ரெஃபரல் டீம் ரிவார்ட். அப்ப அந்த ரெஃபரல் ரிவார்டை எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் தான் கொண்டு போவாங்க. அப்ப நீங்க 10 பேர் மேட்சிங் பண்ணாலும் 10 ரெஃபரலும் எங்க போகும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மிங்க்கு கனெக்டட் ஆகும். அப்ப 2வது ஃபார்மிங் எத்தனை பண்ணியிருந்தாலும் சரி 0.9% தடை இல்லாமல் உங்களுக்கு டெய்லி கிடைச்சிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது நாளும் எனக்கு அந்த ரெஃபரல், அதாவது என்னுடைய டைரக்ட் பார்ட்னர்ஸ் 2 பேரும் $100 பண்ணல சார், 3வது நாள் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்ட் இன்னொரு 10% லெஸ் ஆகி 0.50% தான் மாறும். செல்ஃப் ஃபார்மிங் அதே தான், 0.20, ரெஃபரல் 0.10. அப்போ ஒரு நாளைக்கு 0.80% ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். சார் 3வது நாளும் கம்ப்ளீட் பண்ணல, 4வது நாள் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, அப்ப எனக்கு டெய்லி ரிவார்டு எவ்வளவு வரும்? ஏர்லி பேர்ட்ல இருந்து இன்னொரு 10% லெஸ் பண்ணி 0.40% பிளஸ் 20 பிளஸ் 10 கிட்டத்தட்ட 0.70% பர் டே நம்மளுடைய டெய்லி ரிவார்டாக நமக்கு கிடைக்கும். சார் 4வது நாளும் நான் டீமை உருவாக்கல அப்படின்னா 5வது நாள் கூட நீங்க உருவாக்கலாம், சிஸ்டம் வாய்ப்பு கொடுத்திருக்கு. ஏர்லி பேர்ட் ரிவார்டாக ஒரு 10% லெஸ் ஆகி உங்களுக்கு 30% வரும். செல்ஃப் ஃபார்மிங்ல 20%, டீம் ரெஃபரல் ரிவார்டுல 0.10, மொத்தம் 0.60% பர் டே ரிவார்டாக வரும். சார் 6வது நாள் கூட உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க, 6வது நாள்லயாவது நீங்க உங்களுடைய 2 பார்ட்னர்களை 100 பண்ண வைங்க, அதுலயும் உங்களுக்கு ஏர்லி பேர்ட் கிடைக்குது அப்படின்னா 0.20 ஏர்லி பேர்ட் ரிவார்ட், 0.20 செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட், 0.10 உங்களுடைய ரெஃபரல் ரிவார்ட். ஒரு நாளைக்கு 0.50% ரிவார்ட் உங்களுக்கு 6வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட கிடைக்கும். ஓகே சார், 7வது நாள்ல கம்ப்ளீட் பண்ணாலும் கிடைக்கும். 6 நாள் பண்ணல சார், 7வது நாள்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.10% உங்களுக்கு கிடைக்கும். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% கிடைக்கும். ரெஃபரல் ரிவார்டு 0.10. அப்ப 0.40% ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும். 7வது நாள்ல நீங்க 1:2 ரேஷியோ பிளானை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட கிடைக்கும். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? 7 டேஸ்ங்கிறது சிஸ்டம் லான்ச் பண்ண டேட்ல இருந்து கிடையாதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். நாம எப்ப செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்றோமோ அப்பையில இருந்து 7 டேஸ் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. 7 டேஸ்க்குள்ள 1:2 ரேஷியோ பிளானை கம்ப்ளீட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் இவ்வளவு பர்சன்டேஜ் தரேன்னு சொல்றாங்க. அப்ப இதை சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம டிராவல் ஆகணும் இல்லையா? சூப்பர். அடுத்ததா, இது வரைக்கும் நம்ம 800 நாள்ல கம்ப்ளீட்டட் ஆகிறத பார்த்திருக்கோம். இப்ப 1000 நாள்ல கம்ப்ளீட்டட் ஆகுறதையும் பாக்குறோம். ஆனா இப்ப சிஸ்டம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? இந்த ஏர்லி பேர்டுக்குள்ள வரவங்க அத்தனை பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ற உங்களுக்கு 200 நாட்கள் வந்துடும். 200 நாட்கள். ஏன்னா ரெஃபரலும் சேர்த்து சொல்றேன். இல்ல சார், ரெஃபரல் நான் சேர்க்காம சொல்லுங்க அப்படின்னா ஒரு 223 நாள்ல
நம்மளுடைய 200% நமக்கு கிடைக்கும். அதே 2வது நாள்ல நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நமக்கு 250 நாள்ல 200% கிடைக்கும். அதே 3வது நாள்ல 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.70% 286 நாள்ல 200% கிடைக்கும். அதே 4வது நாள்ல நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நமக்கு டெய்லி ரிவார்டு 0.60% 334 நாள்ல நம்மளுடைய 200% கிடைக்கும். அதே 5வது நாள்ல 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நமக்கு 0.50%. அப்ப நமக்கு 400 நாள்லயே நமக்கு அந்த 200% கிடைக்கும். 6வது நாள் நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு 0.40%, கிட்டத்தட்ட 500 நாட்கள்லயே நம்மளுக்கு 200% ரிவார்டு கிடைக்கும். இல்ல சார் 7வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா கூட 0.30% உங்களுக்கு 667 நாட்கள்ல உங்களுக்கு ரிவார்டு கிடைச்சிடும் 200%. அப்ப யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு சீக்கிரமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. 7வது நாள் பண்ணா கூட ஒரு 667 நாள். நான் இதுல கொடுத்திருக்கிறது ரெஃபரல் ரிவார்டை கனெக்ட் பண்ணவே இல்லை. இப்ப ரெஃபரல் ரிவார்டு நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னும் விரைவாக நமக்கு கிடைக்கும். அது நமக்கு 20 லெவலுக்கு பிசினஸ் போயிடுச்சு அப்படின்னா இதுல நாளே நீங்க பார்க்க வேண்டாம். வாரம் ஒரு டைம் நீங்க மாத்திட்டே இருக்கலாம். வாரம் ஒரு அமௌண்ட், வாரம் ஒரு 50,000மோ 1,00,000மோ ஈஸியா எடுக்கலாம். அப்ப இந்த ஏர்லி பேர்டோடைய ரிவார்டை நம்ம சரியா அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட். அந்த ஸ்பீடு என்ன அப்படின்னா கிரிட்டீரியாவே ஸ்பீடு தான். ஆனா கிரிட்டீரியா விட அதிகமான ஸ்பீடு ஏர்லி பேர்டில் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப பிளான் பண்ணுங்க. எப்படி பிளான் பண்ணணும் அதை கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்ப 1:2ங்கிறது இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். அப்ப நீங்க இது வரைக்கும் எவ்வளவு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தாலும் சரி அதுக்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சிஸ்டம் ரிவார்டு கொடுத்துட்டே தான் இருக்குது. அதுல எந்த தடையும் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே 20 பார்ட்னர் இருக்காங்க சார், எனக்கு கீழே ஒரு 5 லெவலுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு, 10 லெவல், அதெல்லாம் எந்த தடை இல்லை. அது எப்போதும் போல உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அப்ப இது எல்லாமே எங்கன்னா ரிவார்டு வேல்யூல தான் வரும் இல்லையா? சரி, அதே போலதான் இப்ப நீங்க $100 ஃபார்மிங் பண்ணீங்கன்னா ஃபார்மிங் வேலட்லயும் காமிக்கும், ஏர்லிபேர்டு வேலட்லயும் காமிக்கும். அப்ப உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் 100, உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் 100 100 1:2 ரேஷியோ பிளான். இதுதான் 1:2 ரேஷியோ பிளான். இதை பார்த்த உடனே நிறைய பேர் பைனரி நினைச்சுக்கிறீங்க, லெஃப்ட் ரைட். அதெல்லாம் கிடையாது. 1:2 அப்படிங்கிறது நீங்க நாளைக்கு மாறலாம். உங்களுக்கு டைரக்டா 10 பேர் இருக்கலாம், வரிசையா அந்த 2 பேர் தான் பண்ணணுங்கிறது இல்ல. யார் வேணாலும் ஒருத்தர் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மேட்சிங் வந்துடும். ஓகேங்களா? திரும்ப இவங்களே ஆளுக்கு 100 பண்ணாலும் இன்னொரு பேர் மேட்ச் உங்களுக்கு ஆட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த எக்ஸ் இந்த ஒய்ன்னு இருக்காங்க இல்லையா? சோ இந்த எக்ஸ் இப்போ ஒரு 100, ஒய் ஒரு 100 பண்ணிட்டாரு, ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ரிவார்டு, ரெஃபரல் ரிவார்டோட சேர்த்து ஒரு $1. சோ அடுத்து மறுபடியும் இவரு என்ன பண்றாங்க, ஆளுக்கு 100 பண்றாங்க, நீங்களும் 100 பண்றீங்க. இந்த எக்ஸ் 100 மறுபடியும் ஒய் 100 பண்றாங்க. அப்ப மீண்டும் உங்களுக்கு ரிவார்டு 0.9. மீண்டும் இவங்க திரும்ப பண்றாங்க 0.9, மீண்டும் பண்றாங்க 0.9. அப்ப 2 நபர்களை வைத்து கூட நீங்க பெரிய அளவுல வருமானத்தை சம்பாதிக்க முடியும்னு சிஸ்டம் சொல்லியிருக்கு. அப்ப நம்ம 20 நபர்களை, 30 நபர்களை, 40 நபர்களை நாம் உருவாக்கி இருந்தா நமக்கு டெய்லி வருமானம் எவ்வளவுங்கிறது மட்டும் நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். நாம எந்த அளவுக்கு எஃபோர்ட்டை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த எஃபோர்ட்டை சரியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை சரியா நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பேர் நீங்க 100 பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கீழே 2 பேர், 2 பார்ட்னர் 100 பண்ணிட்டாங்க, உங்களுக்கு 1% கிடைக்குது ரெஃபரல் ரிவார்டோட. அதே 2வது பேர் நீங்க நிறைய பேர் போட்டிருக்கலாம் இல்லையா? சோ அவங்க 2 பண்ணியிருந்தாலும் சரி, ஏற்கனவே பண்ணவங்களே மறுபடியும் 2 தடவை பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு 2வது பேர். இந்த மாதிரி எத்தனை பேர் வேணாலும் நீங்க பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்களை வச்சு நீங்க 10 இல்ல, 15 இல்ல, 100 கூட நீங்க பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு பேர் மேட்சும் முதல் நாள்லயே முடிஞ்சிருச்சுன்னா, அவங்க 2 பேரும் நாளைக்கு போடுறாங்கன்னா நாளைக்கே நீங்க 100 போட்டு அந்த ஒரு பேரை ஒரே நாள்ல முடிச்சிட்டீங்கன்னா 0.9%. அப்ப 10 பேர் உங்களுக்கு வருது அப்படின்னா அதுலயே $9 ஒரு நாளைக்கு. யோசனை பண்ணி பாருங்க.
ஒரு $100 $1 சம்பாதிக்கிறதுங்கிறது கிரிட்டீரியாவில் கிடையாது. ஆனா ஆலிபேட்ல அது உண்டு. சோ அதனால இந்த ஆலிபேடோடைய பிளானை சரியா புரிஞ்சுக்குங்க, சரியா பயிற்சி எடுங்க. எந்த அளவுக்கு நீங்க பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்க போகுது. சோ இந்த 1:2 பிளான் உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கு. நாம அதுல இருக்கோம் நினைச்சு மனமகிழ்ச்சியோட அதை சரியா பயிற்சி எடுத்துக்கோங்க, முயற்சி பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க எப்ப முயற்சி எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் வெற்றிங்கிறது ஒரு ஸ்டெப் முன்னாடி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. நீங்க முயற்சி என்னைக்கெல்லாம் விட்டுறீங்களோ அன்னைக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடும். முயற்சிங்கிறது என்ன தெரியுங்களா? நீங்க முதல்ல பயிற்சி எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். பயிற்சிக்கு தொடர்ந்து வரணும், பயிற்சி எடுக்கணும், எடுத்துக்கிட்டே இருக்கணும். பயிற்சி நானும் உங்களோட சேர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும் நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன், சொன்னதும் கிடையாது. ஏன்னா எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்கும் போது கத்துக்குவேன், உங்ககிட்ட பேசும்போது நிறைய கத்துக்குவேன். சிஸ்டத்தோட படிச்சுட்டு இருக்கோம். சோ அதனால எந்த அளவுக்கு நம்ம படிப்பும் பயிற்சியும் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய டெய்லி இன்கம் நிறைய வரும். சோ நான் இப்ப கொடுத்திருக்கிறது வெறும் ஆலிபேட மட்டும் தான் கொடுத்திருக்கேன். 20 லெவலுக்கு ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. அதுல எத்தனை நபர்கள் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு ரிவார்டு வருங்கிறது தெரியாது. சோ அப்ப நம்ம நினைச்சு பாருங்க, நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் எல்லாமே ஆலிபேடுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுதான். அதை நீங்க செஞ்சீங்கன்னா போதும். அதை ஒவ்வொருத்தருக்கும் செய்யறதுக்கு உண்டான பயிற்சியை கொடுத்தா போதும். ஒவ்வொருத்தரும் ஆலிபேடுக்குள்ள வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் $50 to $100 சர்வ சாதாரணமாக சம்பாதிப்பாங்க. மாசம் 3 இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வெரி ஈஸியா சம்பாதிக்க முடியும். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அன்றாட நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலையில நம்ம நினைக்கிறதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பாருங்க, குறைவா இருக்கும். அப்ப இத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுங்க. நிறைய பேத்துக்கு வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா வாய்ப்பு கொடுக்கிற இடங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? சோ அந்த வாய்ப்பெல்லாம் யாரு கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க கேட்கறது சரியானதாக இருந்தால் அப்ப அந்த இடத்துல நம்பிக்கையோட நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். நான் இன்னைக்கு 10 நபர்கிட்ட பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படி நீங்க முடிவு பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தே தீரும். நான் இன்னைக்கு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க, அது நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு அது ஈர்ப்பு விசையை சரியா இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நடக்கும். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், உங்க கனவுல ஜெயிக்கணும், உங்க கோல் செட்டிங்ல ஜெயிக்கணும் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர முடியும். ஏன்னா பால்வின் சிஸ்டம் எல்லாத்தையும் வாழ வைத்து வாழ்வோன்ற மனமகிழ்ச்சியோட தான் இந்த பிரசன்டேஷனை கொடுத்திருக்காங்களே தவிர எல்லாரையும் வைத்து நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற சிஸ்டம் பிவிசி கிடையாது. அப்படித்தான் நிறைய சிஸ்டம் இருக்கு, உங்களை எல்லாம் வைத்து நான் பிழைச்சா போதும் அப்படின்ட்டு. ஆனா இங்க அப்படி இல்ல, உங்களை அனைவரையும் வாழ வைத்து நான் வாழணும், அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு வேணும்னு சிஸ்டம் முடிவு பண்ணிருச்சு. ஓகேங்களா? சோ மீண்டும் சொல்லிக்கிறேன், கிரிப்டோ கரன்சி நம்மளுடைய பிசினஸ் முதுகெலும்பு. பிவிசி மெட்டா இஸ் நம்மளுடைய முதுகெலும்பு, நம்ம பிசினஸ் முதுகெலும்பு. அது இருக்கிற வரைக்கும் பிவிசி மெட்டாவை யாராலையும் அழிக்கவும் முடியாது. ஓகேங்களா? தெளிவா இருங்க. சோ அடுத்து லிமிடெட் காயின் சக்சஸ்ஃபுல்லா போகுது. சோ அடுத்து இனி ஃபியூச்சர் ஆஃப் மணி கிரிப்டோ கரன்சி தான் இந்த உலகம் கையில் எடுக்கும். அடுத்து மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட டோக்கன் நம்மளுது. அப்ப பயன்பாடுகள் அதிகமாக நம்ம காயின் தேவைப்படுது. மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்கு எல்லாமே மெட்டாவர்ஸ் காயினை தான் பயன்படுத்துவாங்க. நான் நல்லா நினைச்சு பாருங்க, அப்ப நம்ம எவ்வளவு பெரிய துறையில இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க, பிளான் பிரசன்டேஷனை தெளிவா கத்துக்குங்க. சரிங்களா? அதே போல தினம் ஒரு பிவிசி மெட்டாவது உங்களுடைய உண்டியல் அப்படிங்கிற வேலட்ல சேமிச்சு வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுல நிறைய பேர் சேமிச்சுட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் சேமிக்கல. சோ அது உங்களுடைய விருப்பம், நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா சேமிச்சு வச்சா என்ன நடக்குங்கிறத நான் சொல்லி இருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், ஒரு 10 வருஷம் நீங்க சேமிச்சு பாருங்க, ஒரு பிவிசி வச்சா கூட கிட்டத்தட்ட 3650 பிவிசி ஆச்சு. சரிங்களா? நாளைக்கு ஒரு பிவிசி ஒரு $100 ரீச் பண்ணுது அப்படின்னா கூட 10 வருடம் கழிச்சு கிட்டத்தட்ட அது பல கோடி ரூபாய். அதனால இந்த பிவிசி மெட்டா
மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அக்ஷய பாத்திரம் கூட சொல்லலாம். அதனால எல்லாருமே அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுங்க. தினந்தோறும் காலை 5:30க்கு இந்த ஆலிபேட மட்டும்தான் பேச போறோம். சோ அது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து வாங்க. நிறைய நீங்க கத்துக்க முடியும். உங்களோட சேர்ந்து நானும் கத்துக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு, வாழ வைத்து வாழ்வோம், வாழ வைத்து மகிழ்கிறோங்கிற மனமகிழ்ச்சியோட உங்களிடம் இந்த பிரசன்டேஷனை நான் பிரசன்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிதல் இருக்கும். நீங்க அனைவரும் வெற்றி பெறுவீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். நாளை காலை 5:30க்கு ஷார்ப்பா எல்லாரும் வாங்க. மீண்டும் ஆலிபேடை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும். ஏன்னா பிவிசி மெட்டாவில் நிறைய அப்டேட்டுகள் வந்துட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க. அந்த அப்டேட்டுகள் எல்லாம் சொல்றதுக்கு நிறைய லீடர்கள் இருக்காங்க. நானும் இருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அனைவரும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள் அனைவருமே. சோ வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய செஷன் எப்படி இருந்தது, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததாங்கிறத பேசலாம். அடுத்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். சோ உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். ஓரிரு நிமிடங்களில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வாருங்கள். வெல்கம் சார். காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். பிரைட் நாகராஜன் சார், வெல்கம். அனைவரும் காலை வணக்கம். மீட்டிங் நல்லா தெளிவாக இருந்துச்சு சார். புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் மீட்டிங்கை வர வர கற்றுக்கலாம். நல்லா தெளிவாக தான் சொல்றீங்க, தெளிவாக தான் புரிஞ்சிருக்கோம். ஏடிபாடு ஆஃபரில் நான் ஒரு $100 போட்டு எனக்கு கீழே 2 சைடும் $100 போட்டாவே ஒரு நாளைக்கு $1 வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா தெளிவாக வருது சார், புரிகிறது சார், புரிகிறது. பிவிசி மெட்டா கிரிப்டோ காயின் டாலர்னாவே என்னன்னு தெரியாது எனக்கு. 2019 என்னை பேலியமில் சேர்த்து வைத்த என்னோட லீடர் வெங்கடேசன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு டாலர்னா என்னன்னு தெரியாது. நான் அப்போ வந்து 2500 கொடுத்து பேலியமில் சேர்ந்ததுனால அதில் நான் ஒரு 20 பேர்த்த சேர்த்து அறிமுகம் பண்ணி வச்சேன். 20 பேர்ல எனக்கு கீழே ஒரு 60 பேர் இருந்தாங்க. 60 பேர்லயுமே 60 பேர்த்துக்கும் பாமிங் பண்ணி எல்லாம் கம்பெனி ஒண்ணுமே செய்யாமையே ஒரு $250 கொடுத்துருக்கு. $210, $300 இப்படி எடுத்து வச்சுக்காங்க. அதை கூட அவங்க எடுத்து வச்சு ரெடி பண்ண தெரியாம விட்டுட்டாங்க. புரிஞ்சுக்கல. வந்தாதானே கத்துக்க முடியும். வரமே எப்படி தெரியும்? புரியாம விட்டுட்டாங்க. அது விட்டாத காரணத்தாலதான் ஒருத்தர் கிடைக்கல. இந்த 20 பேர்த்த நான் எப்படியே காப்பாத்தி ஒவ்வொரு ஆளுக்கு 3 லட்சம் ரூபா, அதுல $3 லட்சம் பக்கமா அதுல டாலரா இருந்தது மாத்தி பிவிசி மெட்டால வச்சோம். பிவிசி மெட்டால $6 லட்சம் ஆகிட்டு இருந்தது. அது வர வர பாமிங்க அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டதுனால அவருமே 20 பேர்த்துக்கு நான் தக்க வச்சு இந்த 20 பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 6 லட்சமும் இன்னைக்கு அப்படியே இதில் போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கும் இந்த பேலிவில் வந்ததை பிவிசி மெட்டாவை ஆக்கி இருக்கும். அந்த பிவிசி மெட்டாவில் 20 பார்ட்னர்கள் உருவாக்கியிருக்கேன். அந்த 20 பேருமே நீங்க சீடு பார்ட்னர்லாம் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஒரு $2500 கொடுத்தாவே கோடி லட்சமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது உண்மைதான் சார். அதுல ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதை கத்துக்கிறதுக்கு சில பேர் வர மாட்டேங்கிறாங்க. வரவங்களை வச்சு நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த மீட்டிங் நான் சலிக்காம வரேன். இந்த கிரிப்டோ காயின் என்னன்னே தெரியாத, எனக்கு டாலர் தெரியாத என்னை அறிமுகம் பண்ணிக்கு எனக்கு ஒரு $3 லட்சம் ரூபாய் என்னுடைய ஒரு $5 லட்சம் ரூபாய் எனக்கே வந்திருக்குது. அதை நான் $10 லட்சம் ரூபாய் பிவிசி மெட்டால ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். பாமிங் பண்ணியிருக்கேன். பாமிங் பண்ணது ரூபாய் எடுத்து நான் திருப்பி பாம்பி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வளர்ந்துருக்கேன். என்னுடைய நிச்சயம் நானும் ஒரு $50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் 5 வருஷம் அந்த 50 வருஷம் தொழிலை நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் செய்கிற தொழிலை செஞ்சுட்டு இருந்தேன்னா நான் 100 வருஷம் நான் சாவரவர்களும் கட்டி பார்க்க முடியாது சார். ஆனால் இதில் சீக்கிரத்தில் நான் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள அந்த 50 லட்ச ரூபா வீட்டையும் கட்டி பார்ப்போம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் வாங்க, முயற்சி எடுத்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி. காலை வணக்கம் சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் நாகராஜன் சார். விரைவில் உங்களுடைய கனவு, அந்த லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும். 50 லட்சம் அந்த போட்டு நம்ம ஒரு ஹவுஸ் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. கண்டிப்பா இன்னைக்கு மினிமமே 50 லட்சம் கண்டிப்பா தேவைப்படுது. கண்டிப்பா நீங்க அதுல வெற்றி அடைய போறது சர்வ நிச்சயம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாகராஜன் சார், வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர்கள் கொஞ்சம் விரைவா வாங்க, பேசலாம். பேச விருப்பப்படுறவர்கள் வாருங்கள் சார். காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம். முருகேசன் சார், திருச்செங்கோடு. அருமையா சார். ட்ரைனிங் இந்த லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க டவுன் லைன்ல இருக்க டீமை டெவலப் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை ஒவ்வொருத்தரும் நம்ம பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தினோம்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு $1 வந்தாலே எங்கேயோ கொண்டு விட்டுருங்க சார்.
10 நாள்ல $10 வந்தாலே $10 வச்சு நம்ம வந்து டீமை டெவலப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார்மிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க சார். அதே மாதிரி அனைவரும் பண்ணணும். பண்ணுனா தான் நம்ம டீம்ல டவுன்ல இருக்கவங்கள ஒவ்வொருத்தரையா புரிய வச்சு நம்ம கொண்டுக்கிட்டு வந்து அவங்கள 100 எலிபேர் ஆப்பர்ல வந்து நம்ம பண்ண வச்சுட்டோம்னா நல்லபடியா நம்மளும் சம்பாதிக்கலாம், அவங்களும் சம்பாதிக்கலாம் சார். நல்ல ஒரு வாய்ப்பு. நல்லா கத்துத்தாரீங்க. ஒவ்வொரு நாளும் இதை புரிதல் எடுத்துக்கிட்டோம்னா போதுங்க சார். இதை வந்து நான்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனைவரும் அதே மாதிரி எல்லாரும் முயற்சி எடுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நாளைக்கு 2 பேரை கொண்டாந்து ஜாயின் பண்ணாலே போதும். $100 போட்டு அவங்களையும் டவுன்ல 100 போட வச்சோம்னா அருமையா டீமை வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம், பண்ணியே தீர்வோம் சார். சின்ன ஒரு குட்டி கதைங்க சார். ஒருத்தர் வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருந்தாராம். அப்ப வந்து அவருக்கு கனவு வந்திருக்கு. அவர் வந்து கனவுல வந்து பூனையை வந்து முழுங்குற மாதிரி முழுங்கிட்டாருன்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு எழுந்தரிச்சு பாக்குறாரு. வயிற்றுக்குள்ள கட்டமுட்டன்னு உருடுது. அந்த நேரத்துல வந்து அவர் உடனே ஓடி போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட போய் சந்திச்சு இப்படி சொல்றாரு. அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உடனே ஒன்றும் இல்லைப்பா, கிளியரா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. 2வது அவருக்கு அப்பயும் அந்த சந்தேகம் தீரலை. 2வது டாக்டர் கிட்ட போய் அதே ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. அவரும் வந்து ஒண்ணுமே இல்லப்பா, நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. 3வது இவர் பார்த்தாரு, இந்த 2 பேருமே சொன்னது பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 3வது பெரிய டாக்டர், நல்ல வசதி வாய்ந்தது, மக்கள்லாம் போய் செக் பண்ற இடத்துல போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு. அவர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே கிளியரா இல்லை. கிளியரா இருக்கு, ஆனா பூனைக்குன்னு எதுவும் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சோன்னா உடனே இல்லை, இவர் வந்து பூனை இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்க ஸ்கேன் பண்ணதுல வந்து ஒரு பூனைக்குட்டியை வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சிட்டு ஆமாப்பா, இதுல ஒரு பூனை இருக்கு, நீ போயிட்டு அடுத்த வாரம் வந்து இந்த பூனை எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சரின்னு சொல்லி அந்த நரசம்மா வந்து கேட்டிருக்கு, சார் பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ வழி இருக்கு சார், இந்த மாதிரியா பண்றதுன்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம், இவர் வந்து நீ அடுத்த வாரம் வந்து எனக்கு ஒரு பூனைக்குட்டி பிடிச்சிக்கிட்டு வந்துடும்மா, அவருக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுறலான்ட்டு. உடனே அந்த அம்மாவும் பூனைக்குட்டியை கொண்டாந்துருச்சு. இவரும் வந்துட்டாரு. வந்தோடனே இவரை வந்து உட்கார வச்சு, நான் ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, உன் பூனைக்குட்டியை வந்து நான் வெளியே எடுத்து விட்டுருவேன், வெளியே எடுத்து விட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார சொல்லிட்டாரு. இந்த அம்மாவும் பூனைக்குட்டியை ரெடியா கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கு. இவர் வந்து சொன்னாராம், நான் வந்து கையை மடக்கி தலையில ஒரு கொட்டுவேன், நீ வந்து எவ்வளவு சவுண்டு விட முடியுமோ விட, அந்த பூனைக்குட்டி வெளியே வந்துரும்னு சொல்லி. இவர் என்ன பண்ணாரா, டாக்டர் தலையில ஒரு கொட்டும் போது ஐயோ அம்மாடு கத்திருக்காரு. இந்த அம்மா பூனைக்குட்டியை விட்டுருச்சு. பூனைக்குட்டியை விட்டோன்னே அவர் வந்து இந்த பாரப்பா பூனைக்குட்டி ஓடிடுச்சு, இனி உன் வயிற்றுல ஒண்ணுமே இல்லை, கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவர் உள் மனசுல இருந்த அந்த பயம் வெளியே வந்துருச்சுங்க சார். அதுக்கு மேல வந்து அவர் நல்லபடியா இருக்காரு. இது ஒரு சின்ன குட்டி கதை தான். இது வந்து புரிகிறவங்களுக்கு புரியும். நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி, அருமை. இது என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணம். உண்மையான அருமையான ஒரு கதை. இத புரியுறவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சோ நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அத முடியுங்கிறத நீங்க உங்க மனசுக்குள்ள நம்பிக்கையா விதைக்கும் போது அந்த முடியாதுங்கிற இயலாமை நம்மளை விட்டு வெளியே போயிடும். இதுதான் அந்த கதையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். சோ மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி. அடுத்த பார்ட்னர்ஸ் பேச விருப்பப்படுறவங்க பேசலாம். ஓகே பார்ட்னர்ஸ், சோ அனைவருக்குமே மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து வாங்க, உங்க டீமோட வாங்க, நிறைய கத்துக்குங்க. ஏன்னா ஏலிபேடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏலிபேடை எந்த அளவுக்கு நீங்க கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிவிசி மெட்டாவில நிறைய வருமானத்தை நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மணிராஜ் சார், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணி நன்றி உரை கூறலாம். சார் வணக்கம் சார், நான் வடிவேல் சார். காலை உற்சாகமான வணக்கம் உற்சாகமான காலை வணக்கம் வடிவேல் சார். சார். வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார், அதனால உங்களுக்கு இந்த இது மட்டும் தான் எஸ்என் பண்ண முடியும். நன்றி சார். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ பேசுறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் தயக்கப்படுறீங்க, தயக்கப்படாதீங்க. கண்டிப்பா பேச பேச உங்களுக்கு அந்த பயம் போயிடும், சரிங்களா? சோ ஓகே, வாழ்த்துக்கள். மணிராஜ் சார், ஆர் யூ ஃப்ரீ? மணிராஜ் சார், ஓகே. அவர் ஏதோ வேலை பொழுவா இருப்பார் நினைக்கிறேன், இல்லைன்னா நெட்வொர்க் இஷ்யூவா கூட இருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நிகழ்வு அருமையாக உங்களால் நடந்தது. ஸோ தொடர்ந்து வாங்க, நம்ம அனைவரும் யாலிபேடோடைய பயிற்சி எடுத்துக்குவோம், நிறைய வருமானத்தை நம்ம ஏர்ன் பண்ணுவோம், வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை காலை 5:30க்கு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் மணிராஜ் சார், வந்துட்டீங்களா? வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பிவிசி மெட்டா வணக்கம். அனைத்து லீடர் பெருமக்களும் காலை 5:30 மணி முதல் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டு இருக்கிறோம். அதாவது டெலிகிராம் சேனல் மூலியமா வாங்க பேசலாம், வாங்க சம்பாதிக்கலாம், நம்ம எப்படியெல்லாம் இந்த பிவிசி மெட்டா என் பண்றதுன்னு சொல்லி வெங்கடேஸ்வர் அவர்கள் நம்மளுக்கு எல்லாமே அவரு அறுதினமும் அதாவது அந்த பயிற்சியை அவரு எடுத்துக்கிறாரு, நம்மளுக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு. எல்லோரும் லீடர் பெருமக்களாகிய நம்ம எல்லோருமே அந்த ஆஃபரு அந்த பிவிசி மெட்டாவில் நம்ம எல்லோருமே ஏர்ன் பண்ற கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அனைவரும் பயன்பெறுவோம், வாழ்க்கையில் உயர்வோம். உண்மை, உழைப்பு, உயர்வு இது கண்டிப்பா இருக்குது. எல்லோருக்கும் வாங்க சம்பாதிக்கலாம். அனைவருக்கும் பிவிசி மெட்டா வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன், வளர்க குணமுடன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணிராஜ், ES, ஈரோடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை காலை 5:30 சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.